உங்கள் லவ் லைஃபோ, உங்கள் பிரேக்கப்போ, இல்லை உங்கள் கரியர் டிசிஷனோ, இல்லை அந்த பர்சனை நான் விட்டு வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறதோ, அதெல்லாம் நினச்சி இப்போ ரிக்ரெட்டே பண்ணாதீங்க. நீ உன் பாஸ்ட்டை மன்னிக்கவே இல்லைனா உன் லைஃப் மூவ் ஆன் ஆக போகிறதே இல்லை. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்ட் டைமில் தான் டீச் பண்ணும். ஆனால் லைஃப் அப்படி இல்லை. உங்கள் மேக்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வரும். அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி சம் போட்டு பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் லைஃப்பில் இது ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான். அந்த டெஸ்ட்டில் போய் ஹார்டான ஃபேஸில் தான் அந்த லைஃப்க்கான ஃபார்முலாவே நீங்கள் கற்றுக்க முடியும். உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச விஷயம் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் லைஃப் இப்படி இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த டைம்ல உங்களுக்கு இருந்த நாலேஜும் மெச்சூரிட்டியும் சுச்சுவேஷனும் தான் அந்த டிசிஷனை கிரியேட் பண்ணிச்சு. அப்போ நீங்க அதை தெரியாம பண்ணது தப்பே இல்லை. அது உங்களோட எவல்யூஷன் ப்ராசஸ் தான். அதுக்காக உங்களே போட்டு இவ்வளவு கில்ட் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ராங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு நீ உன்னை பிளேம் பண்ணாத. ராங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்ததுக்கு உன்னையே கில்ட் ஆக்கிக்காத. மன்னிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே மன்னிக்கணும். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியலன்னு நினைச்சதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு டைமால மட்டும்தான் கத்துக் கொடுக்க முடியும். இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்களேன். இல்லை உங்களுக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு, நீங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் சினிமாவில் கொடி கட்டி பறப்பீங்க, நீங்கள் திரும்பி போயிடுங்க ஃபாரினுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லடி 7.5 சனி பிடிச்சா ரொம்ப நல்லது. அவர் கெடுதல் பண்ணல, அவர் ஒன்று கற்றுக்க சொல்கிறாரு. 10 வருஷம் கழிச்சு நான் வந்தோடனே சினிமாவில் தூக்கி உச்சானில் உட்கார வைப்பாங்களா? எனக்கு வேலை தெரியணும்ல, வேலையாமல் எனக்கு கற்றுக் கொடுப்பான். இங்கே இருந்தால் தான் நான் கற்றுக்க முடியும். அப்போ நான் இங்கே இருக்கணும். அப்போ 7.5 சனி பிடிக்க ரொம்ப நல்லது. நான் இங்கேருந்து கற்றுக்கிறேன். கைஸ், நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு திரும்ப உங்களை நீங்களே போட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. அந்த டைமில் எனக்கு என்ன தெரிஞ்சுது, எனக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களை நீங்களே மன்னிச்சிருவீங்க. க்ரோத்னா பர்ஃபெக்டான டிசிஷன்லாம் இல்லை கைஸ், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை நீங்கள் ஆல்ரெடி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரோயிங் ஃபேஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்க. உங்களை படைச்ச அதுக்கு உங்களை எப்படி கைட் பண்ணணும்னு தெரியும். எல்லா கஷ்டமான ஃபேஸுமே அது தெரிஞ்சுதான் உங்களுக்கு கொடுக்குது, உங்களை நீங்களே எவால்வ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான லைஃப் பற்றின ரியாலிட்டி வீடியோஸ்க்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சேரும்.